இது பிக் பாஸ் ஹவுஸா இல்லை பி கிரேட் மூவியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் நான் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆதிரக்கி எஃப்ஜே லிப்லா கொடுத்ததா ஒரு பக்கம் பார்க்கும்போது தெரியுது. இது உண்மையாக பொய்யான ஆராயத்துக்கு ஒரு வருஷம் ஆகுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் துஷாரா பாத்ரூம் பக்கம் வா உள்ளே போய் பேசுன்னு சொல்லிட்டு அரோரா கூப்பிடுறாங்க. இதெல்லாம் நாங்கள் ஏன் பார்க்கணும், எங்களுக்கு ஏன் ஷோ பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரில. அட்லீஸ்ட் எடிட் பண்ணி போடலாம், கட் பண்ணி போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற ஷோவில் கிட்ஸாக உட்காந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் பார்க்கணுன்னா என்ன தலையெழுத்துன்னு உங்களுக்கு புரியல. ஜியோ ஹாட்ஸ்டாரில் காசு கட்டி பார்க்குறோம், அதுக்குன்னு கன்றாவியெல்லாம் பார்க்கக்கூடாதுல்ல. ஸோ இனிமேல் ஷோவில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அட்லீஸ்ட் இதையாச்சும் நீங்கள் கட் பண்ணி போடலாம், ஃபுல்லாக காட்டாமல். தயவுசெய்து இன்னுமையாச்சும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது கட் பண்ணி எடிட் பண்ணி போடுங்க. பிக் பாஸ்க்குள்ளே வர வர ஹிந்தி ஷோ மாதிரி ஆகிட்டுருக்கு. என்னென்ன இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியல. லீக்டு வீடியோஸ் எதுவும் வந்து பார்த்தா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு தாட்ஸ் வந்தால் முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பிக் பாஸ் சீசன் 9 கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு. திரும்ப மீண்டு வரும்னு நானும் நம்புகிறேன்.